The next topic is Raman scattering. Okay, so when a parallel beam of monochromatic light passes through a gas or liquid or transparent solid, a part of light rays are scattered. The parallel beam of monochromatic means single light அர்த்தம். ஓகே, சிங்கிள் லைட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேஸ் இல்லைன்னா ஒரு லிக்விட் இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாலிட் மீன்ஸ் ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு சாலிட். a part of light rays are scattered. அப்போ வந்து இந்த லைட் ரேஸுடைய ஒரு பார்ட் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேட்டர் லைட் கண்டேஷன், அந்த ஸ்கேட்டர் லைட் அப்படிங்கிறது கண்டெய்ன்ஸ் சம் அடிஷனல் ஃப்ரீக்வன்சி தென் வேவ் லென்த். கண்டிப்பாக ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த சிங்கிள் கலர் ஸ்கேட்டர் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு என்னதுன்னா சம் அடிஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கு ஆர் வேவ் லென்த். ஓகேவா? அதர் தேன் தட் ஆஃப் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் இன்சிடென்ட் வேவ் லென்த். திஸ் நோன் அஸ் த ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். ஓகேவா? அதாவது ஸ்கேட்ரா இன்சிடென்ட் லைட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு வேவ்லென்த் இருக்கும். அதே மாதிரி அந்த பார்ட்டிகல் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகிற ஒரு லைட்டுக்கு நம்ம என்ன இருக்கும், ஒரு அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி அடிஷ்னல் வேவ்லென்த் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அடிஷ்னலாக ஒரு வேவ்லென்த் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் பேர் என்ன பேர்னா ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். இது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இன்சிடென்ட் லைட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி தென் இன்சிடென்ட் லைட்டுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு வேவ்லென்த் இருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் லைட் பட்டு பார்ட்டிகல் மீது பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தட் மீன்ஸ் ஸ்கேட்டர் ஆகி நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி ஒரு நமக்கு ஆகும். கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கிடைக்கும், அடிஷ்னல் வேவ்லென்த் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் பேர் என்ன பேர்னா ராமன் ஸ்கேட்டரிங். இது அவர் கண்டுபிடிச்சதுனால தான் ராமன் எஃபெக்ட் ராமன் ஸ்கேட்டரிங் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் the interaction of the light ray with a particle of pure liquids or transparent solids which leads to a change in wavelength or frequency. The interaction of the light rays when coming in the light ray from sun, இன்ட்ராக்ட் ஆஃப் த லைட் ரே, அதாவது இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும்னா இந்த அட்மாஸ்பியரில் உள்ள பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும் ஆஃப் பியூர் லிக்விட் இல்லைனா ஒரு பியூர் லிக்விட் உள்ள பார்ட்டிகல்ஸ் மேலே இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குன்னா சேஞ்ச் இன் வேவ்லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. அந்த இன்சிடென்ட் லைட்னுடைய ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும் அதனுடைய ஃப்ரீக்வன்சி இல்லைனா வேவ்லென்த். ஓகேவா? ஸோ த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த லைட் ரே வித் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பியூர் லிக்விட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் சாலிட் which leads to a change in wavelength or frequency. Okay, this is the Raman scattering. The next one, the spectral line having frequency. The spectral lines having frequency equal to the incident ray frequency is called the Rayleigh line. The Rayleigh line அப்படிங்கிறதுனா incident ray frequency spectral lines having spectral lines na அதோட ஸ்கேட்டர் லைன்ஸ் இருக்குல்ல அந்த லைன்ஸோட ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா Rayleigh scattering. The spectral lines which are having frequency other than the incident rays frequency is called the Raman lines. Okay, the next one, Stokes lines means the lines having frequency lower than the incident frequency. And the lines வந்து அதனுடைய லைன்ஸோடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்குது. லோயர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு ஸ்டோக்ஸ் லைன். ஹையர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஹையர் தேன் த இன்சிடென்ட் லைன்ஸ் இஸ் கால்டு த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். இதை பற்றி நம்ம வந்து ஹையர் கிளாஸில் 12th நீங்கள் வரும்பொழுது இந்த ராமன் ஸ்கேட்டரிங் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட் இஸ் ராமன் ஸ்கேட்டரிங், தென் வாட் இஸ் Rayleigh லைன், தென் ராமன் லைன்ஸ், தென் ஸ்டோக்ஸ் லைன், தென் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஓகே, த நெக்ஸ்ட் லென்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லென்ஸ் அப்படிங்கிறது. லென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது 2 சர்ஃபேஸ் இருக்கும் லென்ஸ் அப்படிங்கிறது வந்து. ஓகேவா? ஸோ லென்ஸ் இது அதாவது சர்ஃபேஸ் வந்து இந்த பக்கமும் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இப்படி ஒரு சர்ஃபேஸ் தான் லென்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். லென்ஸ் இஸ் ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இது வந்து என்னதுன்னா ஒரு கண்ணாடி, ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பவுண்டட் பை 2 spherical refracting surface. 2 spherical refracting surface or one plane or one spherical surface. One plane or one spherical surface. Okay, so lens is basically classified into 2 types: convex lens, concave lens. Convex lens, then concave lens. So convex lens, what is convex lens? Convex lens நீங்க பார்க்கும்போது தெரியும், it is lens bounded to 2 spherical surface. இதற்குல 2 spherical surface இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து நமக்கு திக்கர் அட் த சென்டரில் நமக்கு என்ன இருக்குது, திக்காக இருக்குது. எட்ஜில் பாரு நமக்கு என்ன இருக்கும், தின்னாக இருக்கும். ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிற நமக்கு எப்படி இருக்குன்னா திக்கர் அட் சென்டர் அண்ட் தின் அட் த எட்ஜஸ். Okay, a beam of light passing through it is converge at one point. இது என்ன பண்ணணும்னா இந்த beam of light அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணும்போது என்ன நமக்கு வந்து converge at one point. நமக்கு one point நமக்கு என்ன converge ஆகும். It's called the converging lens. It's called the converging lens. Okay, this is one convex lens.
The edge is a lens bounded by two spherical surfaces. It is thicker at the center than the edges. A beam of light passing through it converged to a point. So convex lens is called the converging lens. Okay, convex lens is called the converging lens. Convex lens means there are two spherical surface. இந்த மாதிரி இருக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து லைட் ரேஸ் அப்படிங்கிறது படும்போது நமக்கு என்ன நடக்கும், இதில் வந்து இங்கே வந்து சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ சென்டரில் ஒரு லைன் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ளாக்ட் இருக்கும். சென்டர் லைன் சென்டர் கூட நமக்கு இருக்கலாம், சென்டர் நேராக போயிருந்தது இப்படி படம் கன்வர்ஜ் இன் ஒன் பாயிண்ட். இது நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து இமேஜ் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகும். ஓகேவா, இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கான்கேவ். நெக்ஸ்ட் என்னது நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுன்னா, நெக்ஸ்ட் ஒன் கான்கேவ். கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்குது பை கான்வெக்ஸ் லென்ஸு, இது கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ். அதாவது கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படிங்கிறது லென்ஸ் பவுண்டட் டு டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். பவுண்டட் டு டூ ஸ்பெரிக்கல்ஸ் தான் அதனுடைய இந்த மாதிரி ஒரு குழிவாக இருக்கும். குழி லென்ஸ். It is a lens bounded to two spherical surfaces such that is thinner at the center and thicker at the edges. இது வந்து thick at center, thin at edge. இங்க வந்து thin at the center, thicker at the edges. Okay, a barrel beam of light through the passing through it is diverged or spread out. இது என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணும், இல்லைனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். ஸோ இந்த கான்கேவ் லென்ஸுக்கு என்ன பேர்னா டைவர்ஜிங் லென்ஸ் பேர். கான்கேவ் லென்ஸ் என்ன பேர், டைவர்ஜிங் லென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு நமக்கு என்னது கான்கேவ் லென்ஸு. இதில் நமக்கு வந்து இந்த மாதிரி லைட் ரேஸ் பட்டுது வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த மாதிரி ஆயிரும், டைவர்ஜ் ஆயிரும். டைவர்ஜ் ஆயிரும். ஓகேப்பா, இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், டைவர்ஜ் ஆயிரும். டைவர்ஜ் light rays. It's a diverging lens. Okay.